ஒரு நாள் கடவுள் கடற்கரையோரம் வசித்த ஒரு வயதான மூதாட்டியை சந்திக்கச் சென்றார். அவருக்கு கணவனோ குழந்தைகளோ அல்லது அவரை பார்க்க வரும் உறவினர்களோ யாரும் இல்லை. தினமும் மாலையில் அவர் ஒரு சிறிய மண் விளக்கின் முன் அமர்ந்து தன்னுடைய பழைய வேதத்தை திறந்து, கடவுளே, என்னிடம் எதுவும் இல்லை, ஆனால் நீங்கள் என்னுடன் இருக்கிறீர்கள், அதுவே எனக்கு போதும் என்று மென்மையாகச் சொல்லுவாள். இதை பார்த்த ஒரு தேவதூதன் கடவுளிடம், இறைவா, ஏன் அவரை இவ்வளவு தனிமையில் இருக்க விடுகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு கடவுள், ஏனென்றால் அமைதியில்தான் நான் எனது மிகப்பெரிய அதிசயங்களை தயார் செய்கிறேன் என்று பதிலளித்தார். சில வாரங்களுக்கு பிறகு அந்த கிராமத்தில் ஒரு பயங்கரமான புயல் வீசியது. அந்த பெண்ணின் மர வீடு கிட்டத்தட்ட அழிந்து போனது. கூரை பீய்ந்து போனது. அவளிடம் இருந்த அனைத்தும் காற்றில் பறந்து சென்றன. ஆனால் அவள் புலம்பவில்லை. அந்த இடிபாடுகளுக்கு இடையே மண்டியிட்டு, கடவுளே, இது எனக்கு புரியவில்லை, ஆனாலும் நான் உம்மை நேசிக்கிறேன் என்று கூறினாள். 3 நாட்களுக்கு பிறகு பொறியாளர்கள் அங்கு வந்தார்கள். அங்கு ஒரு பெரிய கட்டுமான திட்டம் தொடங்கப்பட இருந்தது. கடற்கரை ஓரத்தில் இருந்த அனைத்து குடும்பங்களும் வேறு இடத்திற்கு மாற்றப்பட வேண்டியது இருந்தது. ஒரு பொறியாளர் அந்த பெண்ணிடம் வந்து, உங்களுக்காக ஒரு புதிய வீடு கட்டப்பட்டுள்ளது, மேலும் மேயர் உங்களிடம் இதை கொடுக்க சொன்னார் என்று கூறி ஒரு காசோலையை கொடுத்தார். அந்த பணம் அவள் தன்னுடைய வாழ்க்கையில் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவு பெரிய தொகையாக இருந்தது. கண்களில் கண்ணீர் வழிய, கடவுளே, நான் உம்மை ஒருபோதும் சந்தேகிக்கவில்லை, உமது வாக்குறுதிகள் என்றும் அழிவதில்லை என்பதை மீண்டும் நிரூபித்து விட்டீர் என்று முணுமுணுத்தாள். கடவுள் மௌனமாக இருக்கும்போது கூட அவர் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சந்திக்கும் புயல்கள் தண்டனைகள் அல்ல, அவை உங்களை உயர்த்துவதற்கான தயாரிப்புகள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். என்ன, நாம் அதை விசுவாசிப்போமா?